இறைவனோட சித்தி பெற்றவன் அப்படின்னு என்னன்னா, இறைவன் எனர்ஜி தனியா இருக்கு, சக்தி இருக்கு. நான் தனியா இருக்கிறேன். எனக்கும் அந்த எனர்ஜிக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வந்து நான் அந்த பெற்று விட்டேன். எனக்கு அந்த சக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னா சித்தி பெற்றவன். புரியுதுங்களா? சித்தர்கள் அப்படின்னா என்னது? சித்து நிலை அப்படின்னா என்னது? அதாவது தனியான ஒரு சக்தி நிலை. அதாவது ஸ்பெஷலான ஒரு சக்தி நிலை இருக்குது. இவங்க தனியாக இருக்கிறார்கள் மனிதர்கள். இந்த 2த்தையும் சேர்ந்து இணைந்தவர்கள், அடைந்தவர்கள் தான் சித்தி பெற்றவர்கள், சித்தர்கள். அப்ப நம்மளும் வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயம் தேடிட்டு இருக்கோம். பொருளாதாரம் தேடுறோம், என்னென்னமோ தேடிட்டு இருக்கோம். எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ராத்திரி, சித்தி ராத்திரியை பயன்படுத்திக் கொள்வோம். அப்ப சித்தி ராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ, இப்போ ஆஃபீஸ் போறவங்க, இப்போ நிறைய பேர் ஐடில ஒர்க் பண்ணவங்க லேப்டாப், கம்ப்யூட்டர்லாம் இருக்கு பாருங்க. அந்த லேப்டாப்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கவர் மாதிரி கூட போட்டுக்கோங்க. கவருக்குள்ள பிளாஸ்டிக் கவருக்குள்ள வச்சுக்கோங்க. அது லேப்டாப்பாக இருந்தாலும். அதெல்லாம் வச்சுட்டு புக்ஸ்லாம் நீங்கள் புத்தகம் படிக்கிறவங்களாக இருந்தால், குழந்தைகளாக இருந்தால் புத்தகம். நீங்கள் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. அந்த மெக்கானிக்கை அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதங்கள், அந்த ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர் அந்த மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பேஸ் தொழில் எதுவாக இருக்கிறதோ, உங்களுக்கு வருமானம் எந்த தொழில் உங்களுக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறதோ, வருமானம் கொடுத்து கொண்டிருக்கோம், அதற்கு நீங்கள் என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்துறீங்களோ, ஆயுதம்னா கத்தி, கபடா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆயுதம். சிலர் வந்து எழுத்தாளர்களாக இருப்பாங்க, உங்களுக்கு பேனா நோட்டு தான் தேவை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹீலிங் எடுக்கிறோம், ஹீலிங் கொடுக்குறோம் அப்படின்னா கிறிஸ்டல்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அக்குபஞ்சர் அந்த நீடில், அந்த கன் அதெல்லாம் இருக்கு பாருங்க அது. இந்த மாதிரி இப்போ எழுத்தாளர்கள் ஓகே சொல்லியாச்சு. பேச்சாளர்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்களா? பேசுறதுக்கு நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். நோட்ஸ் எடுத்து தானே பேசுவீங்க. அப்போ நோட்ஸ் எடுக்கிறதுக்கான பேனா பயன்படுத்திக்கிறோம், நோட்டு அந்த புத்தகங்களை பயன்படுத்திக்கிறோம். அப்போ இந்த மாதிரி எதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அதை எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க? கடவுள்கிட்ட, சாமி கிட்ட வைக்கிறீங்க. வச்சுட்டு யார் சரஸ்வதி அம்மா கிட்ட வைக்கிறீங்க. வச்சுட்டு மனசார ப்ரே பண்ணிக்கிறீங்க. அம்மா நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த தொழில், இந்த விஷயங்கள் செய்கிறத, இந்த படிக்கிறத எனக்கு சித்தி பண்ணி கொடுங்க, எனக்கு முழுமையாக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மனசார ப்ரே பண்ணி நின்று கேட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கமாக பூஜை பண்ணுறது எல்லாமே பூஜை பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் அன்னைக்கு விஜயதசமி. இன்னைக்கு விஜயதசமி. விஜயம்னா என்ன தெரியுங்களா? ஜெயிக்கிறது. இப்போ நேற்று என்ன கேட்டிருக்கேன்? அதாவது நம்ம சித்திராத்திரி அன்னைக்கு என்ன கேட்டிருக்கோம்? எனக்கு வந்து இதெல்லாம் முழுமை அடைஞ்சு கொடுங்க, எனக்குள்ள வந்து கொண்டு வந்து சேருங்க, எனக்கு இது வந்து இது முழு பலன் எனக்கு கிடைக்கணும், நான் அந்த அறிவு எனக்கு ஞானம் முழு பலன் கிடைக்கணும், நான் செய்கிற தொழில் முழுமை அடையணும், நான் புக்கு படிக்கிறேன், நான் படிக்கிற குழந்தையா இருக்கிறேன், நான் முழுமை அடையணுன்றதுக்காக கேட்டுட்டு அடுத்த நாள் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் வெற்றி அடைந்து விட்டேன். வெற்றி அடைய போகிறேன் கிடையாது, வெற்றி ஏற்கனவே கிடைச்சிருச்சு, வெற்றி அடைந்து விட்டேன். இப்போ ஜஸ்ட் நவ்